என்ன நம்ம தலைவர் சூரியனே இப்போ தான் எந்திக்கிறாப்புல போல். சன் கிஸ்டா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதோ செலிபிரிட்டி ஆகணுன்றதோ ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. ஹாய் மக்களே, டே 1 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஃபீவர், முதுகுவலி, காய்ச்சல், நம்ம 2 ஒன்று தானே. நம்ம கால் வலி, இடுப்பு வலி, இருமல், சளி, தொண்டையில் எச்சி முழுகாமல் இருக்கிறது, இப்படி ஒன்றுனா மாறி 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 கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக மராத்தானுக்கு அப்புறம் டே 1 ஆரம்பித்து 3 நாளில் போய் மறுபடியும் டே 1 ஆரம்பித்து 4 நாளில் போய் அது இப்போ ஆரம்பிக்கிறோம். அது முக்கிய காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் விஜய். அவரை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் நம்ம 38 நாள் கண்டினியூஸாக பண்ணி 39வது நாள் ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஸோ ஊருக்கு போனதில் பண்ண முடியலன்னு சொல்லி போயிட்டு வந்த 2 நாள் கழித்து 39 ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் முடியலை. ஏன்னா அப்போ இதே மாதிரி ஃபீவர், ஸோ படுக்க போட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மராத்தான் வந்துச்சு. ஸோ மராத்தானில் ஓடணும். மராத்தானுக்கு அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் படுக்க போட்டுருச்சு. ஆக்சுவலாக நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். நம்ம என்ன தான் படுக்க போட்டுருந்தோம், அட்லீஸ்ட் சின்ன சின்ன எக்ஸசைஸாச்சு பண்ணியிருக்கணும். அது நம்ம பண்ண விட்டது தான் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோணுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நமக்கு ஒரு விஷயம் வருது வரலை அப்படின்றது நமக்கே தெரியும். பட் ஆனால் அது ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்து சில விஷயங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு நம்ம மனசை பாதிச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்து நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா ஓகே, அந்த தோல்வியால் மனசில் கொஞ்சம் பெயின் வருது அப்படின்னா அந்த வலியை தாங்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டால் நம்ம உடம்புக்கு ஒரு வலி வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வலி வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத லைஃப்பில் நான் முறையாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா விஜய் சொல்லி 5 நாள் ஆச்சு, புதன்கிழமை சொன்னார். பட் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பயங்கர முதுகு வலி. இன்னமும் அந்த முதுகு வலி போயிடுச்சு அப்படின்னா இல்லை. பட் இன்னும் டே 1 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அதான் போயிட்டுருக்கேன். அவர் சொன்ன விஷயம் இதுதான், அந்த கமெண்ட்டில் இருக்கு பாருங்க. ஏன்னா நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, உங்கள் வீடியோ இன்னும் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாம் ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்றத விட நம்மளை ஒருத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணுறாங்க பாருங்க, நம்மளால் இன்ஸ்பயர் ஆகி அதுதான் வேறு லெவல் மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல என்னை இன்ஸ்பயர் பண்ண விஜய்க்கு வந்து நான் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். தயவு செஞ்சு எங்கேயும் உங்கள் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டாதீங்க. என்னால் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க, இன்றைக்கி உங்களால் நான் ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும் டே 1. எஸ், நீங்கள் சொன்னது புதன்கிழமை, அன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம் முடியலை. ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நண்பர் தான் முழிச்சிருக்கார், கொட்டாய் ஊறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ புறா வந்துருக்கு பாருங்களேன். வளர்ந்துருச்சு பயமில்ல. ஓகே, ஸோ அப்படி டே 1 ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து ஒரு 1/2 hour நடந்துட்டேன். எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஸோ இதுதான் மறுபடியும் நடக்கிறது. ஸோ இந்த வீடியோ எப்படியே முடிச்சுக்கிறேன். சொன்னது தான், உங்கள் மனசுக்கு எந்த வழி வந்தாலும் உங்கள் உடம்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதிலேருந்து மீண்டு வந்துட முடியும். அந்த ஆண்டவனே நம்ம பக்கத்தில் இருக்காங்கல்ல, அந்த ஆண்டவன் தான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சுவர் சரியாக இருந்தால் தான் நீங்கள் சித்திரம் வரைய முடியும்.
அந்த சித்திரம் நீங்கள் எப்படி வரைகிறீங்க அப்படின்றது உங்கள் குணத்தை பொறுத்து, உங்கள் வலிமையை பொறுத்து, உங்கள் வளர்ப்பை பொறுத்து, உங்கள் சேர்க்கையை பொறுத்து. ஏன்னா இங்கே பல பேர் சுவர் நல்லா இருந்தால் கூட சித்திரத்தை வந்து சிதைச்சி விட்டு அந்த சுவரையே சிதைச்சிட்றானுங்க. ஸோ அதை பற்றி நம்ம திருப்பி பேசுவோம். ஸோ டே 1 உண்மையிலேயே பல்லு விளக்காமல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா 6 மணிக்கு ஆரம்பித்தது, மணி இப்போ எத்தனை தெரியல, 7 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாமினா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருந்தேன். சரி விடக்கூடாது அப்படின்றக்காக நடக்க ஆரம்பித்தேன். நடந்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாமினா இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டு. ஸோ இதே ஸ்டாமினாவை நம்ம இன்னும் எத்தனை நாள் கொண்டு போகிறோம் அப்படின்ற மேட்டர் கிடையாது, கொண்டு போகணும். ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ வாங்க தொடர்ந்து பேசுவோம். இது ரொம்ப வேணாம், முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்மகிட்ட இங்கே நிறைய விஷயங்கள் பேசவும் தொடர்ந்து ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். இங்கே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதோ, நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதோ, செலிப்ரிட்டி ஆகணுன்றதோ தாண்டி உங்களுக்குன்னு, உங்கள் உடம்புக்குன்னு, உங்கள் மனசுக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்கும். உங்கள் ஆடியன்ஸுக்குன்னு சில பேர்த்த நீங்கள் உருவாக்குவீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பெர்ஃபார்மர் ஆவீங்க. ஸோ அந்த மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களை ஒரு மிகச்சிறந்த மேடைகளில் கொண்டு போகும். ஆமாம், இது எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேலே கேட்டிருப்பீங்க. யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்குறது ஒன்று கோஷ்டியாக இருக்கும். இன்னொரு கோஷ்டி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதாக இருக்கும். ஸோ அதையும் இந்த டே 1 டே 2 சொல்லலான்றேன். ஸோ அனைவரும் ஸ்டே டியூன். ஸோ அண்டர் பாபாய் சனி ஃப்ரம் திஸ் இஸ் ரோபை நான் வீண் காதல்ல நண்பை விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம். நன்றி, பாய். நான் தலைவரே, உங்களுக்கு இப்போ தான் விடியுதா? இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி எந்த ஸ்டோமில் எப்படி? லெட்ஸ் டேக் இட் செல்ஃபி வித் சன் கிஸ் டே 1 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்ல மறந்துட்டேன்.